ஓகே, சென்னை 114 பிரீமியர் லீகோட டே 2ல் இருக்கும். ஸோ 6:30க்குலாம் ஷார்ப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு 10 மினிட்ஸ் லேட்டு. தேர்ட் ஓவரோட முதல் பந்து, நல்ல ஒரு கனெக்ஷன், பவுண்டரி, சூப்பர் ஷாட்டு, 4 ரன்னு. ஸோ மூணாவதோட 2வது பால், நல்ல ஷார்ட் பவுண்டரிஸ் தான், லெக் சைடில் தான். விண்டு சூப்பராக இருக்குது. இந்த விக்கெட்டுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் நல்லா ஃபேவராக இருக்கும். ஸோ 3 overs ப்ராசஸில் இருக்குது. தேர்ட் ஓவர் ப்ராசஸில் இருக்குது. முதல் 2 ஓவரில் 9 ரன்னு, நோ லாஸு. ஒரு 4 பண்ணதால 13. இப்போ ஒரு சிங்கிள் 14 ரன் வந்திருக்கு மொத்தத்தில் போர்டில். இதான் சொன்னோம், ஒரு பெரிய ஷாட்டு, 6. குட் ஷாட். ஒரு மட்டுமே, அதான் ஒரு 6 சிங்கிள் அடிக்கலாம். இதான் மைண்ட் கேம். அடுத்த பால் நல்லா விளையாடி இருக்காங்க. நல்ல பிளேயர், தள்ளிலே பாரு, திடீர்னு விக்கெட்டே இல்லாம ரொம்ப நல்லாவே விளையாடி இருக்காங்க. இது வரலும் ஏஜ் இருந்தது, ஏஜ் இருந்தது. பேர் வந்து டிஸ்கஷன் போறாங்க. என்ன டிசிஷன் கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். ஓவர் நம்பர் 4 டீம் லக்னோ 22 ரன் விளையாடி இருக்காங்க. நோ லாஸ்ட்ல. ஸ்ட்ரைக்ல கிருபா. நல்ல ஒரு கேட்ச், விக்கெட். முதல் விக்கெட் கிருபா வெளில போறாரு. ஸ்ட்ரைட்ல ஒரு டிரைவ் அடிக்கிறாங்க. 1-2 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சூப்பரான ரன்னிங். ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ், விக்கெட், அவுட். கிளாசிக்கான ஒரு ஷாட். மறுபடியும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். Good running between the wickets. 1. Nicely bowled, very well bowled. That was to end the over. மேல தான் போயிருக்கு, எடுத்துட்டாங்க. விக்கெட். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு பிரேக் த்ரூ டீமுக்கு. விக்கெட். முதல் பால் எப்பவுமே காலி சாமிக்கு தான். டாட் பால். நல்ல ஒரு ஸ்டார்ட் ஜப்பான் கிட்ட. சூப்பரான ஒரு ட்ரைவ். குயிக் ரன்னிங், டபுள் ஷாட், சூப்பர் ஷாட். அஸ்வின் ஸ்பெஷல் இது. கட்டாயமா சூப்பரா அடிச்சாரு. அது கிளாஸா இருக்கும் அண்ணா அடிச்சாருனாவே. Shot, what a pickup. Massive from Ashwin. Back to back boundary from Ashwin. One shot, one more shot. எடுத்தாங்க. ஆனா வந்து லைன் பின்னாடி இருக்கு அப்படின்னு அவரே சிக்னல் கொடுத்தாரு. விக்கெட். அடுத்த ஓவர் பெரிய ஷாட். நேரா போய் கையில தான் விழுந்திருக்கு. மேல போச்சு, ஆனா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல. விக்கெட். நல்ல அப்படிங்க மாஞ்சிக்கிட்ட 1-2 ஆகுமா, அதெல்லாம் 1 விடு. Edge and taken. Wicket. நியூ பேட்டர் சிரில் அவ்வளோ வந்திருக்காங்க. பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி, பட் கனெக்ஷன் இல்லை. நோ ரன். ஷாட், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஷாட். அருமையான ஒரு ஃபீலிங், சூப்பர் ஃபீலிங். இந்த பக்கம் கேப்டன் பாருங்க, அந்த பக்கம் வாவா. ஒரு ரன்னுங்க, ரன் அவுட்.
நல்ல ஷாட்டுங்க. அதனால கொஞ்சம் பெரிய வேண்டது. டிராப்புங்க. என்னங்க நல்ல ஃபீல்டு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்ப நாங்களாம் என்னதான் பண்ணுவோம்? இதுதான் ட்ரை பண்ணியிருந்தாரு. விக்கெட். இந்த பால் தான் ட்ரை பண்ணியிருந்தாரு. நியூ பேட்டர் பூபதி. அண்ணன் இன்னும் விளையாடிட்டு இருக்காருப்பா. அண்ணன் கூட நம்ம மெமரிஸ்லாம் இருக்கு. அந்த காலத்தை செம்ம ஹிட்டர் அண்ணன் லெக் சைட்ல. No range. Dot ball again. Over. So first of all கடைசி ஓவர் அருமையா போட்டாரு. பால் ரைட் இது. நல்ல ஒரு ஷாட்டுங்க. 6. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்ஸ். ஷாட்டுங்க 1-2 ஆகுமா? நல்ல ஃபீல்டிங் ஆரம்பிக்கிட்டு வந்து 2 ஆகுதுங்க. நல்லா அடிக்க பேட்ஸ்மேன் விட்டுட்டுங்க. பரவாயில்லைங்க. ஒரு 6 கொடுத்த பிறகு ஒரு விக்கெட். டாட் பால் ஓவர். மொத பால ஒரு நல்ல ட்ரைங்க. பவுண்டரியா 6ங்க. மொத பால 6. யாருங்க இவரு? பெருமாள். சனிக்கிழமை தானே ஒரு ஆட்டம் ஆடுவாரு. நாட்டியம் ஆடுறாரு. அகன் ஒரு 6ங்க. ஏங்க என்னங்க நடக்குதுங்க? ஒண்ணும் தெரியல. ஐகான் பிளேயர் தான் அவரு. ஆனா இந்தாங்க வேண்டாம் ஒரு மாதிரி வச்சு ஒரு பெரிய சரியான முயற்சி. அதுல வந்து ஒரு சிங்கிள். எஸ் இன்னி இந்த நாள் இன்னைக்கு கமெண்ட் நல்ல பால் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அம்பையர் மண்டை ஆட்டிட்டாரு. தலையை தொலைச்சிட்டாரு. சரியான முயற்சி. மிக ஒரு டீமுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு விக்கெட் கீப்பர். குட் கேட்ச் ப்ரோ. எஸ் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைலைட்ஸ் பேக்கேஜ் வந்து கமெண்ட்ரி பாக்ஸ் முத்துனா ப்ரொவைட் பண்றாரு. ஈவன் அவர் தான் நமக்கு எனக்குமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூப்பரா கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவரை கௌரவிக்கும் இதுவாக பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை 114 பியூட்டி ஆஃப் பிரீமியர் லீக் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் ஜூனியர் கிரிக்கெட்டர்ஸ் கட்டாயமா உள்ள இருப்பாங்க. ஸோ டினோ ரொம்ப அருமையா பவுல் பண்ணியிருக்காரு. விக்கி ப்ரோ பால் அவ்வளவு தூரம் வராது. விக்கி ப்ரோ வந்து ஃபீல்டுக்குள்ளே இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் அப்படின்னு சொல்லலாம். அவுட் சைட் ஆஃப் அண்ட் ஓ மை காட் லெக் சைட்ல ஹிட் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. டாட் பால் மட்டுமே. நல்ல பவுலிங் ஷாட். லெக் சைட்ல சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா ஃபீல்டர் வச்சிருக்காங்க. வித் டபுள். டாட் பால் பெரிய சரியான முயற்சி. நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஷாட். டபுள் விட்டாங்க. எக்ஸலன்ட் ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஒரு குயிக் டபுள். முதல் பால் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. பவர் பிளே முடிஞ்சா என்னவா ஆசையில ஃபீல்டர் இல்லையே லாங் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. சூப்பர் ஷாட். காவாஸ் ரீஜியன்ல அடிச்சாரு. ஒரு பில்லிங் துட்டான ஷாட்டுங்க. பேட்ஸ்மேனோட ஸ்கில் அங்க கிளியரா தெரியுது. முதல் ஆஹா இன்னொரு ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மண்டைக்கு மேல இந்த முறை ஒரு பெரிய ஷாட் நம்ம தரையோட போராட்டி அடிச்சாரு.
ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, பீட் பண்ணிட்டாருங்க. சூப்பரான பால். நல்ல பாலுங்க. அகைன் பீட்டன் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். சூப்பரான பவுலிங். இப்பதான் சொல்லிட்டு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கிறாரு. இன்னொரு விக்கெட்டுங்க ஸ்ட்ரைட்டா த்ரூ தி ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நவீன் விக்கெட் லூஸ் பண்றாரு. அடுத்த பேட்டர் நைஸ்லி பிளேடுங்க. ஆன் தி ஃபுல் லெந்த் லெஃப்ட் சைடுல அழகா ஹிட் பண்ணி டுவர்ட்ஸ் தி மிட் விக்கெட் சிங்கிள் எடுத்து அடுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருப்பாரு கோபி. கோல் கீப்பர் பண்ணிட்டு இருக்காரு. டக்குனு பால் எடுத்துட்டு வந்தாருங்க பவுலிங் போடுறதுக்கு. அந்த சமல்ல பாத்தீங்கன்னா டவுன் சீசன் நம்பர் 1 லீக் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஷாட் அகைன் டுவர்ட்ஸ் தி கவர்ஸ் ரீஜன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு மொத்தமா இன்னும் லீக் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மேட்ச். ஷாட் அந்த லெக் சைட். சிங்கிள். ஸோ இந்த ஓவருக்கு அப்புறம் லெக் சைட்ல ஆக்சன் பண்ணிட்டு போடுறீங்க. கண்டிப்பா ஆளுங்க கிடையாது, யாருமே வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஷாட்ல வச்சிட்டாங்க ஒரு ஆளு. ஷாட்டை பீட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் இல்லை. ஃபீல்ட் இருக்கு பவுண்டரி. ஸோ அது மட்டும் நல்ல இதுனா நல்ல ஷாட் ஆன் தி ஆஃப் சைடு. பாயிண்ட் ரீஜன்ல பேட் ஃபேஸ் ஓபன் பண்ணி விட்டாரு. ஜஸ்ட் சிங்கிள். போட்டு போனா ஒன்னு தான ஆடி இருப்பாங்க. நாங்க பவுண்டரி போட்டு வரீங்க ஓவருக்கு. ஃபுல் டாஸ் பால். நல்ல ஷாட். ஃபீல்டர் இருக்காரா? குட் டேக் ப்ரோ. நல்ல கேட்ச். ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் இந்த விக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல யாக்கிங் ஹெட். நல்ல டிரைவ் ப்ரோ. உள்ள வந்திருக்கு நியூ பேட்ஸ்மேன். முதல் பால்லயே சிங்கிள் எடுத்து ஆஃப் த மார்க் மாறுவாரு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்தது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஜிடி வர்சஸ் எம். நோ பால். ஓ மை காட், ஓவர் கிரீஸ் நினைக்கிறேன். பால் ஸ்லாட்ல இருந்தது. சரியான ஷாட் டவுன் தி கிரவுண்ட். தரையோட போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். டபுள். டவுன் தி லெக். டெக்னிக்கல் பாலுங்க. டெக்னாலஜியா பால் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரம் தி பவுலர். நைஸ் பாலுங்க. சரியான பந்து. ஷாட் ப்ரோ. ஆனா ஃபீல்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இதுக்குதாங்க ஊருக்குள்ள ஒரு செல்லமா ஹர்திக் பாண்டியாரு கூப்பிடுறாங்க. ஏன்னா ஷாட் சூப்பர் பால் ப்ரோ. நல்ல பால். அடுத்த மேட்சுக்கான டாஸ் போட்டு இதுதான் ஜிடி வர்சஸ் எம்ஐ. டாஸ் ஜெயிச்ச எம்ஐ ஃபர்ஸ்ட் பால் பண்றேன்னு சொல்லி. வாட் a shot bro. ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. குவிக் சிங்கிள் ஓட்டாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லெக் சைட்ல அடிக்கிறதுக்காக பார்த்தாரு. பட் ஸ்ட்ரைட் டு ஷாட் பட் விக்கெட். ஃபீல்டர் கைக்கு ஒரே ஒரு ரன். டாஸ். It was like a long on, just a single. Shot. Extra covers. Catch. Just over boundary. One bounce. எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் தோணுச்சு. பட் கஷ்டங்க. நல்ல ஷாட் அந்த லெஃப்ட் சைடு. மறுபடியும் ஒன் ஷாட் அவே ஃபார் எஸ்ஆர்எச். ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வாட் a shot bro. கரண்டி ஷாட் ட்ரை பண்ணாரு. நல்லா காத்து வேலை இருக்கு. காத்துக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் சைட்ல போட்டு ரன் அவுட் வாய்ப்பு. ரன் அவுட். வைடு பிளஸ் ரன் அவுட்டுங்க. நல்ல ஷாட். ஃபிளிக். ரெண்டாவது வரவே தேவையில்லை. ஒரு ரன் பிளஸ் நோ பால். அதனால மேட்சும் முடிவுக்கு வந்து விட்டதா.
எஸ் அதில் பாத்தீங்கன்னா மேட்ச் முடிவுக்கு வந்துருக்காச்சு. அண்ட் எஸ் மும்பை டீம் அப்படியே ஃபீல்டிங் உள்ள இறங்கிருங்க ப்ரோ. ஜிடி பேட்டர்ஸ் அப்படியே ரெடியா உள்ள வந்துருங்க.